வணக்கம். தேனி சமையலில் நம்ம இன்றைக்கி சோலை மசாலா அதாவது சன்னா மசாலா எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இது பூரி, ரோட்டி, நான் எல்லாத்துக்குமே ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். ஒரு 200 கிராம் வெள்ளை கொண்டக்கடலையை நைட்டு முழுதாக ஊற வச்சுட்டு அதை நல்லா வாஷ் பண்ணி குக்கரில் எடுத்துக்கோங்க. அது மூழ்கிற அளவு தண்ணி விட்டு ஒரு துணியில் பிரிஞ்சி இலை, பட்டை, கருப்பு ஏலக்காய், கிராம்பு, கொஞ்சம் டீ தூள் சேர்த்து கெட்டி அதில் போட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து குக்கரை மூடி வச்சு 10 நிமிஷத்துலேருந்து 1/4 மணி நேரம் வரையும் நல்லா கொண்டக்கடலை வேகிற வரையும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து, சீரகம் பொரிஞ்சதும் 2 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிடலாம். இனி 2 பெரிய வெங்காயம் அதை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் நிறம் வர வரையும் இதை நல்லா வதக்கி விடணும். இதுக்கிடையில் நமக்கு கொண்டக்கடலை நல்லா வெந்துருச்சு, அதை பார்த்துடலாம். இப்போ நம்ம கட்டி அதில் போட்டிருக்க மூட்டையை டிஸ்போஸ் பண்ணிடலாம். அந்த எசன்ஸ் எல்லாமே நம்ம அந்த தண்ணியில் இறங்கியிருக்கோம். கொண்டக்கடலை நல்லா மசியாக வெந்துருச்சு. இப்போ வெங்காயம் நமக்கு நல்லா வதங்கிருச்சு. இனி 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பச்சை வாடை போகிற வரையும் நல்லா வதக்கிடுவோம். இனி 2 தக்காளி அதை நான் மிக்சியில் அடித்து பேஸ்ட்டாக வச்சுருக்கேன், அதையும் இதோடு சேர்த்து நல்லா தக்காளி பச்சை வாடை போகிற வரையும் வேக விடுவோம். தக்காளி நல்லா வெந்துருச்சுன்னா நல்லா எண்ணெய் விட்டுட்டு வந்துடும். இப்போ நல்லா எண்ணெய் விட்டுருச்சு. இப்போ நம்ம கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 அல்லது 2 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி தூள் நல்லா ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சி கொடுக்கும். இது பச்சை வாடை எல்லாம் போகிற வரையும் நல்லா வதக்கி விட்டுருவோம். இனி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சன்னா மசாலா பவுடர் சேர்த்துருக்கேன். இந்த சன்னா மசாலா பவுடர் எப்படி வீட்டில் ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இப்போ மசாலா கருகிராமல் இருக்கிறதுக்கு நான் அந்த சன்னா வேக வச்ச தண்ணி கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இனி நம்ம வேக வச்சுருக்கிற கொண்டக்கடலையை அந்த தண்ணியோடு இதோட சேர்த்துக்கிடணும். கொண்டக்கடலை வேக வச்ச தண்ணியில் எல்லா சத்தும் இருக்குது, அதனால் நம்ம அதை டிஸ்போஸ் பண்ணிடாமல் கூட சேர்த்துக்கிடணும். இனி நம்ம உப்பு உரப்பு எல்லாம் செக் பண்ணிவிட்டு எது கம்மியாக இருக்கோ அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடலாம். இந்த குழம்பு ஒரு 5 நிமிஷமாவது கொதிக்க விடணும், அல்லது நமக்கு தேவையான கன்சிஸ்டன்சி வர வரையும் நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா கொத்தமல்லி தழை தூவி நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நல்லா கொத்தமல்லி தழை தூவிட்டேன், அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடலாம். நமக்கு இப்போ சன்னா மசாலா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி சன்னா மசாலா ரெடி பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.